சில சமயங்கள்ல நம்ம சற்றும் எதிர்பார்க்கா தருணங்கள் தான் பெரிய பாடங்களை கத்துக்கிறோம். ஒரு நாள் சாயங்காலம் நான் ஒரு பரபரப்பான தெருவுல நடந்து போயிட்டு இருந்தேன். ஒன்னும் விசேஷம் இல்ல, சாதாரண நாளுதான். என் மனசுல வேலைகள், கவலைகள், கேள்விகள். திடீர்னு ஒருத்தர் பெஞ்சில உட்கார்ந்து பறவைகளுக்கு தீனி போட்டுட்டு இருந்ததை பார்த்தேன். அவர் வயசானவர், நரைச்ச முடி, அன்பான சிரிப்பு. அவர் செஞ்ச வேலையில முழுசா மூழ்கி போயிருந்தாரு. மக்கள் அவசரமா போயிட்டு இருந்தாங்க. அவங்க போலயே மூழ்கி போயிருந்தாங்க. அவங்க உலகத்துல தொலைஞ்சு போயிருந்தாங்க. ஆனா இந்த மனுஷன், அவர் இருக்குது இன்பம் விடியா. நான் மெதுவா நடந்தேன். அவரோட அமைதி ஏனோ என்னையும் தொத்திக்கிச்சு. ஒரு சின்ன சிட்டுக்குருவி பக்கத்துல வந்து கைக்கு எட்டாத தூரத்துல இருந்துச்சு. அப்புறம் கடைசியா அவரோட கையில இருந்து ஒரு நொறுக்கு தீனியை எரிச்சுச்சு. அந்த மனுஷன் சிரிச்சாரு, ஒரு புதுன்பர் கிடைச்ச மாதிரி. அந்த ஒரு சாதாரண தருணத்துல மத்த எல்லாமே மறைஞ்சு போச்சு. அப்போதான் எனக்கு புரிஞ்சிச்சு, வாழ்க்கைங்குது ஒரு வேலையில இருந்து இன்னொரு வேலைக்கு ஓடுறது இல்ல. நேதுல இருந்து இன்னைக்கு என்ன வித்தியாசம்னு சின்ன சின்ன விஷயங்களை கவனிக்கிறது தான் வாழ்க்கை. நான் எவ்வளவு தடவை அழகான தருணங்களை அவசரப்பட்டு தவற விட்டிருக்கேன்னு அப்போதான் முடிஞ்சேன். நான் எத்தனை சிரிப்புகளை தவற விட்டிருப்பேன், எத்தனை சின்ன சின்ன அற்புதங்களை நான் கவனிக்காம விட்டிருப்பேன். அந்த வழிபோக்கர் எனக்கு எந்த பாடம் எடுக்கவும் இல்ல, போதனை செய்யவும் இல்ல. அவர் அவரோட தருணத்தை வாழ்ந்தாரு. அதுவே நான் மெதுவா போகணும்னு எனக்கு ஜாபகப்பட்டு போதுமானதா இருந்துச்சு. நான் ஒரு ஆழமான மூச்சை இழுச்சேன், என் போன உள்ள வச்சேன். அப்படியே அங்க நின்னு வாழ்க்கை அப்படியே நடக்கிறத பார்த்தேன். அதனால நான் கத்துக்கிட்ட பாடம் இதுதான். சில சமயங்கள்ல பெரிய ஜானம் அமைதியான பார்வையாளர்கள் கிட்ட வந்துதான் இருக்கும். அதாவது நோக்கத்தோட வாழும் மனிதர்கிட்ட இருந்து. அடுத்த தடவை நீங்க வெளியே போகும்போது ஒரு நிமிஷம் நின்னு பாருங்க. வானத்தோட நிறங்களை, குழந்தைகளோட சிரிப்பை, சூரியனோட சூட்ட கவனிங்க. சந்தோஷம் இலக்குல காத்திருக்கல, அது பாதை நெடுகிலும் சிதறி கிடைக்கும். பெரும்பாலான மக்கள் அவசரப்பட்டு கடந்து போகும் தருணங்கள்ல தான் அது இருக்கும் என்பதை நீங்க கண்டுபிடிக்கலாம். இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒரு சவால் விடுறேன். அந்த வழிபோக்கர் மாதிரி கொஞ்சம் இருங்க. வாழ்க்கை மெதுவா போகட்டும். ஒரு நிமிஷமாவது நீங்க என்ன பாடம் கத்துக்கலாம், இல்ல யாரை ஊக்கப்படுத்தலான்னு உங்களுக்கு தெரியாது. சும்மா அங்க இருக்கிறது நாயே. கேட்டதுக்கு நன்றி. இந்த கதை உங்களை யோசிக்க வச்சதுன்னா வாழ்க்கையோட சின்ன சின்ன பாடங்களை ரசிக்கவும், ஒரு நிமிஷம் நின்னு போகவும், ஒரு ஜாபப்படுத்துதல் தேவைப்படுற ஒருத்தரோட இத பகிர்ந்துக்கோங்க.